இவர் தான் ராஜு. வயசு 25. இவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு மேஜர் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாரு. எனக்கு ஒரு பேஷன் இருக்கு, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. நான் செய்யணும்னு நினைக்கிற எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனாலும் இதையெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுமா, ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணுமா, இல்ல ஜாபுக்குள்ள போய் நல்ல ஒரு கெரியர் பார்த்து உருவாக்கணுமா, இல்ல பேஷனை ஃபாலோ பண்றதா, இதுல எதை ஃபாலோ பண்றது, எதை செய்யறது அப்படிங்கறது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நிறைய வீடியோஸ் பார்த்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு எக்கச்சக்கமான ஆசைகள் எனக்குள்ள வந்துருச்சு. இதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்குள்ள இருக்கு. அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் யோசிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு எதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நான் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனா என்ன யோசிக்கிறேங்கிறது எனக்கே தெரியல. ஆனா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், திங்க் பண்றேன், ஓவரா திங்க் பண்றேன், ஓவர் திங்கிங் பண்றேன். ஆனா என்ன பண்றேங்கிறது எனக்கு சரியா புலப்படவே மாட்டேங்குது. நான் நிறைய விஷயங்களை பத்தி யோசிக்கிறேன், ஆனா ஒன்ன கூட நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஒன்ன கூட என்னால ஃபோக்கஸ்டா செய்யவே முடியல. அப்பப்ப எனக்குள்ள பயங்கரமா மோட்டிவேஷன் வேற வரும். சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னால மிகப்பெரிய ஒரு ஆளா வர முடியுங்கிற நம்பிக்கை கூட வரும். ஒரு பெரிய விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும், மோட்டிவேஷன் வரும். ஆனாலும் நான் இது வரைக்கும் எதையுமே பெருசா செய்யல. இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு மண்டை சூடாகி அதை கூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் போனை எடுத்து நோண்ட ஆரம்பிச்சா ரீல்ஸ் பாக்குறேன், ஷார்ட்ஸ் பாக்குறேன். இதுல டைம் போறதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு தடவையும் நம்ம ரொம்ப டைமை வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரியுது. நிறைய விஷயத்த நான் ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா உருப்படியான ஒரு வேலையை கூட என்னால ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக முடியல. அப்படியே ஆரம்பிச்சாலும் அதுல என்னால முழு போக்கஸை கொடுக்க முடியல. நல்ல நல்ல விஷயங்களை ஈஸியா நான் தள்ளி போட்டுறேன். சோம்பேறியா இருக்கிறதுக்கான வேலைகளை மட்டும் ரொம்ப வேகமா சுறுசுறுப்பா செஞ்சு முடிச்சிடறேன். இதையெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. இதுதான் ராஜுவோட மேஜர் ப்ராப்ளம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாராவது ஒருத்தங்க இந்த விஷயங்களோட ரிலேட் பண்ண முடியுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த காலம் தான் சரித்திரத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு நிறைந்த ஒரு காலமா இருக்கு. பட் அட் த சேம் டைம் நமக்கு ஃப்ரீ டைம் ரொம்ப அதிகமா இருக்கு, ஆல்சோ டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அதிகமா இருக்கு. நம்ம பெரும்பாலும் நம்முடைய வேலைகளை நாம பிஸியா இருக்கிற மாதிரி நாம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையாவே சோசியல் மீடியாவை வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ற டைமை நாம எடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் தெரியும். நமக்கு டைம் நிறைய இருக்கு, ஆனா அந்த டைமை நாம எண்ட்லெஸ்ஸா ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. பை த வே, இதை என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. பிகாஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பொழுதுபோக்கான ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். உங்களுடைய மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும், நீங்க ஜாலியா ஃபீல் பண்ணுவீங்க, ஃபீல் குட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். பட் இங்க உண்மை என்னன்னா இங்க அது நமக்கு கிடைக்கிறது இல்ல. இந்த மாதிரியான விஷயத்துக்கு நாம நேரம் ஒதுக்கி 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 அந்த நேரம் அதிகமாகி ஒரு கட்டத்துல அன்றாட வாழ்க்கையில இது ஒரு நார்மலா நடக்கிற ஹேபிட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நாம வந்துட்டோம். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். பட் வாட் எவர், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது குவாலிட்டியான விஷயமா இருந்தா மட்டும்தான் நம்ம லைஃப்ல அது ஒரு குவாலிட்டியை ஆட் பண்ணும். உங்க வாழ்க்கையில நீங்க வேல்யூபிளான ஒரு பர்சனா மாறணும் அப்படின்னா உங்க லைஃபுக்கு நீங்க நிறைய வேல்யூ ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது குவாலிட்டியான வேல்யூபிளான ஒவ்வொரு விஷயத்த நீங்க செய்ய நீங்க வேல்யூபிள் பர்சனா மாறுவீங்க. அது எஜுகேஷனா இருந்தாலும் சரி, என்டர்டெயின்மெண்டா இருந்தாலும் சரி. நம்ம ஏதோ ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அது நம்மள உண்மையாவே ஒரு என்டர்டெயின் பண்ணவும் இல்லை, எஜுகேட் பண்ணவும் இல்லை. நாம என்டர்டெயின் பண்ணப்படுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கூட பெருசா நமக்கு இல்லை. ஒரு ஜாம்பி மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நாம ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி. நம்முடைய ஆக்ஷன்ஸ் இப்படியே இருக்கு, ஆனா நம்முடைய ட்ரீம்ஸ், நம்முடைய கோல்ஸ் இது எல்லாமே இதுக்கு அப்படியே வே ஆப்போசிட்டா இருக்கு. இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த ஹேபிட்ஸை அவாய்ட் பண்ணணும். ஒரு சில ஹேபிட்ஸை உங்களுடைய லைஃப்ல நீங்க கொண்டு வரணும். அது எப்படி பண்றது, அது என்ன அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நாம பார்க்க இருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. ஹேபிட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனேயே நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் உங்க லைஃபை சேஞ்ச் பண்ண போற 5 ஹேபிட்ஸ் அல்லது 4 ஹேபிட்ஸ் அல்லது 3 ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் சொல்ல போறது கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு ஹேபிட், இந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணீங்க அப்படின்னா
இன்னைக்கு நாம அட்வான்டேஜா இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமா நீங்க பயன்படுத்திக்க முடியும். பிஃபோர் தட் ஏன் இந்த ஒரு ஹேபிட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே நாலேஜ் கேப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அந்த செயலை செய்யறதுக்கு ஒரு செட்டன் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் நமக்கு தேவைப்படுது. இந்த நாலேஜ் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு அப்படின்னாவே அதோட சின்ன லெவல்லையாவது நாம ஒரு செயலை செஞ்சுடுவோம். லெட்ஸ் சே ஒரு பர்சன் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு செட்டன் லெவல் ஆஃப் நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் க்ரூ இருக்கணும், அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் தேவைப்படுது அப்படிலாம் வந்து அவர் எதிர்பார்க்க மாட்டார். அவர் கையில் இருக்கிற ஸ்மார்ட் போனை வச்சு படம் எடுக்கிறது எப்படி அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இங்க கத்துக்கிற ஒரு ஸ்கில் அவருக்கு ஒரு சின்ன க்ரூ அல்லது ஒரு பெரிய க்ரூ கிடைச்சா கூட அதை மேனேஜ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஃபில்ம் மேக்கிங் எப்படி பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு இது அவருக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும். இப்படி அவர் செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சுவலா ஃபில்ம் மேக்கிங் அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ள போகும்போது மேஜரா நடக்கக்கூடிய தவறுகள் என்ன அப்படிங்கறத இவர் முன்கூட்டியே தெரிஞ்சுக்குவாரு. அதை அவரை ஆரம்பத்திலேயே அவாய்ட் பண்றதுனால அவருக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த இடத்துல அவர் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இந்த நாலேஜ் கேப் அப்படிங்கறத எந்த அளவுக்கு குறைக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இதே விஷயம் தான் நமக்கும். உங்களுடைய நாலேஜ் கேப்பை எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால வேகமா அட் தி சேம் டைம் எஃபெக்டிவா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சரி, அந்த ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தி ஹேபிட் ஆஃப் ரைட்டிங், எழுதுறது. நம்மள பெரும்பாலான நபர்கள் செய்யாம இருக்கிறது, மறந்து போன ஒரு விஷயம். ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது நம்ம இதை பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் எழுதுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ணியிருப்போம். எழுதுறதா இதெல்லாம் ஒரு ஹேபிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஹேபிட் மட்டும் இல்ல, இது ஒரு ஸ்கில். லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுதுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்கில். கம்யூனிகேஷனுக்கு எப்படி பேசுறது ஒரு முக்கியமான ஸ்கில்லோ ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்கில் தான். இப்போ உங்களுடைய அடுத்த கேள்வி என்ன எழுதணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க யாருமே இதை மறுக்க மாட்டீங்க. இன்னைக்கு நாம இந்த சோஷியல் மீடியா யூசேஜ், இந்த செல்போன், இந்த யூடியூப் இதெல்லாம் அதிகமா நம்ம பார்க்கறதுனால எக்கச்சக்கமான விஷயங்களை நாம கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே வெறும் இன்ஃபர்மேஷனா மட்டும்தான் இருக்கு. நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, ஆனா அது எதுவுமே உங்களுக்கு பிராக்டிக்கலா ஒர்க் ஆகிறது இல்ல. பிகாஸ் நீங்க அதை முழுசா தெரிஞ்சுக்கிறது இல்ல, மேலோட்டமா நிறைய கருத்துக்களை நீங்க கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க. நாலேஜ் கேப்பை நீங்க குறைக்கணும் அப்படின்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டிய வேலை இதுதான். வெறும் கன்சியூமரா நீங்க கேட்டுக்கிட்டே மட்டும் போயிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க என்ன கேட்கறீங்க, என்ன கேட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நீங்க எஜுகேஷனுக்காக கன்சியூம் பண்ற அத்தனை விஷயங்களையும் ப்ரொடக்டிவா, அதாவது உருப்படியா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா மாத்தணும் அப்படின்னா ரைட்டிங் அப்படிங்கிற இந்த ஸ்கில் அல்லது ஹேபிட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதை இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க கிரியேட்டரா இருக்கணும், கன்சியூமரா இருக்கக்கூடாது. நீங்க கத்துக்கிற அந்த ப்ராசஸை கூட கிரியேட்டிவ் ப்ராசஸா, அதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குற அந்த ப்ராசஸை செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிரியேட்டர் டெவலப் ஆவாரு. அவர் தான் நீங்க ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கிற நிறைய விஷயங்களை உருவாக்குவார். இப்ப நீங்க தீனி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த கன்சியூமர் கிடையாது. கன்சியூமர் அப்படின்னா வெறுமனே நிறைய விஷயங்களை கேட்பாரு, பாப்பாரு, அவ்வளவுதான். அவருடைய லைஃப் எப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பாரு. கிரியேட்டர் அப்படின்னா நம்ம என்ன கேட்கிறோம், என்ன கத்துக்கிறோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை ஒரு ப்ராசஸ்க்குள்ள கொண்டு போவார். அந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம் தான் ரைட்டிங், எழுதுவது அப்படிங்கிறது. சரி, இப்போ என்ன எழுதணும், எப்படி எழுதணும், ஏன் எழுதணும் அப்படிங்கிற இந்த விஷயங்களை பார்க்கலாம். முதலாவது ரீசன் சொல்றேன். நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்றோம், நிறைய தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் நம்முடைய நாலேஜ் கேப் ஏன் குறையல, ஏன் நம்ம ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு, நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்ற அளவுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள ஏன் போகல அப்படின்னா நாம அளவுக்கு அதிகமா கன்சியூம் பண்றது தான் காரணம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா நம்முடைய மூளை அப்படி நினைக்கிறது இல்ல. நம்ம அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்றதுனால இது முக்கியம், இது முக்கியம் இல்ல அப்படிங்கிற விஷயம் நம்முடைய மூளைக்கே தெரியாது. ஏன்னா இதை நம்ம டெய்லி ஒரு ஹேபிட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய மூளை என்ன நினைக்கும் தெரியுமா நம்மளை பத்தி? தக்காளி, இந்த பையனுக்கு இதே வேலையா இருக்கு, பாவம், இதுதான் அந்த பையனுக்கு பொழுதுபோக்கு போல் இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு டெய்லியும் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நாம கன்சியூம் பண்ற எல்லா விஷயத்தையும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறோம். இது நம்ம லைஃபை டெவலப் பண்ண போகுதுன்னு நினைக்கிறோம், இம்ப்ரூவ் பண்ண போகுதுன்னு நினைக்கிறோம். இதையெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்
அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவ்வளவுதான். ஆக்சுவலா இது உண்மையாகவே எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நம்முடைய மூளைக்கு நாம தெரியப்படுத்துறதும் இல்ல, நம்முடைய மூளை அதை அப்படி புரிஞ்சுக்கிறதும் இல்ல. சோ இட் ஜஸ்ட் அனதர் இன்ஃபர்மேஷன். போன வாரம் கேட்ட மாதிரி நேத்துக்கு கேட்டீங்க, நேத்துக்கு கேட்ட மாதிரி இன்னைக்கு கேட்கறீங்க, இன்னைக்கு கேட்கிற மாதிரி அடுத்த வாரம் கேட்பீங்க, அடுத்த வாரம் கேட்கிற மாதிரி அடுத்த வருஷம் கேட்பீங்க. இப்படியே வருஷம் நிறைய விஷயங்களை நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம டெம்பரவரி மெமரியில அந்த வீடியோ முடிகிற வரைக்கும் இருக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவுக்கு தாவிடுறோம். நம்ம பண்ற ரெண்டாவது மிஸ்டேக் அதுதான். உங்களுக்கு ஒரு விஷயம் முக்கியம் அப்படின்னா நீங்க அதுல அதிகமா ஃபோக்கஸ் கொடுப்பீங்களா இல்ல அடுத்த விஷயத்துக்கு தாவிடுவீங்களா? கண்டிப்பா அந்த விஷயத்துக்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுப்பீங்க. பட் இங்க நீங்க தாவிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா விஷயமும் இம்பார்ட்டன்ட், அதனால இது எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஸ்கிப் பண்ணி ஒவ்வொரு விஷயமா நீங்க போயிட்டே இருக்கிறதுனால அது எதுவுமே உங்களுடைய மைண்ட்ல பதிவாகிறது இல்ல, டெம்பரவரி மெமரியில ஸ்டோர் ஆயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி மறந்துடுது. நாலேஜ் கேப்பை குறைக்கணும்னு பார்த்தோம். இந்த மாதிரி நீங்க டெய்லியும் கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த விஷயங்கள் உங்க நாலேஜுக்கே போறது இல்லைன்னு நான் சொல்றேன். அப்புறம் எங்க போய் நாலேஜ் கேப் குறையிறது? நம்ம லைஃப்ல ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இது ஒரு வீடியோ மேக்கிங் மாதிரி. இப்போ நான் இந்த வீடியோவை மேக் பண்றதுக்கு எனக்கு இவ்வளவு தூரம் நீங்க எவ்வளவு ஃபுட்டேஜஸ் வீடியோஸை பார்த்தீங்களோ, இதுக்கப்புறம் எவ்வளவு பார்க்க போறீங்களோ, இந்த கிளிப்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஆடியோ தேவைப்படுது. நான் அதை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாக் ஃபுட்டேஜஸை வச்சு ஒரு இந்த வீடியோவை நான் கன்வெர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய நாலேஜ் கேப்பை நீங்க குறைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விதமான நாலேஜ் தேவைப்படுது. முதலாவது கோர் நாலேஜ், ரெண்டாவது சப்போர்ட்டிங் நாலேஜ். ஒரு படத்தை டைரக்ட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அது எல்லாமே கோர் நாலேஜ்னு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நாம ஒரு படத்தை டைரக்ட் பண்றதுக்கு நாம என்னென்ன செயல்கள் செய்யணுமோ அதை பத்தின நாலேஜ் எல்லாமே சப்போர்ட்டிவ் நாலேஜ். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும், சவுண்ட் டிசைனிங் பத்தின கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும், லைட்டிங்கை பத்தின நாலேஜ் இருக்கணும், அந்த சினிமாவை எப்படி ஷூட் பண்றது, அந்த கேமராஸ் இதை பத்தின நாலேஜ் இருக்கணும். இந்த சப்போர்ட்டிவ் நாலேஜ் எல்லாம் வச்சு அவர் டைரக்ட் பண்ணும்போது அங்க அவருக்கு கோர் நாலேஜ் மெயினா அவருக்கு சப்போர்ட் பண்ணும். பட் ஆக்சுவலி ஆக்ஷன் எடுக்க வைக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய சப்போர்ட்டிவ் நாலேஜ். இந்த வீடியோ மேக்கிங்லயும் அதே விஷயம் தான் இருக்கு. நான் பேசுறேன் பாத்தீங்களா இந்த ஆடியோ, இதுதான் கோர் நாலேஜ்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு அடுத்தது சப்போர்ட்டிவ் நாலேஜ் தேவைப்படுது. அதாவது இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் தேவைப்படுது. எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த விஷயங்களை பத்தி பேசுறனோ அதுக்கு தகுந்த மாதிரியான வீடியோ கிளிப்ஸ், இமேஜஸ் எனக்கு தேவைப்படுது. அதெல்லாம் கரெக்டா ஒன்னா அலைன் பண்ணிட்டேன்னா இந்த வீடியோ ரெடி ஆயிரும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் டவுன்லோட் பண்ணணும். அது எல்லாம் என்னுடைய போனுக்குள்ள வரணும் அல்லது கம்ப்யூட்டருக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து பிக் பண்ணி சரியான இடத்துல என்னால பொருத்தி வீடியோவா கிரியேட் பண்ண முடியும். நீங்க டெய்லியும் நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்குள்ள டவுன்லோட் ஆகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. டவுன்லோட் ஆகல, ஸ்ட்ரீம் ஆகுது. யூடியூப்ல நீங்க பாக்குற வீடியோ எல்லாம் உங்களுடைய போன்ல டவுன்லோட் ஆகாது. சோ அதே மாதிரி நீங்க கேட்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும், எல்லா எஜுகேஷன் கண்டென்ட்டும் உங்களுக்குள்ள டவுன்லோட் ஆகல, ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்கு. பாக்குறீங்க, நீங்க பார்த்து முடிச்சதையும் அது மறைஞ்சு போயிடுது. அடுத்த விஷயத்த பாக்குறீங்க, பார்த்து முடிச்சதையும் மறந்து போயிடுது. ஆனா அதெல்லாம் உங்களுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு, டவுன்லோட் ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த நாலேஜ் கேப் அப்படிங்கறத உங்களுடைய போனோட மெமரின்னு நினைச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு வீடியோ கிளிப்ஸை நீங்க செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ண முடியும். பட் நீங்க வெறும் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க போனுக்குள்ளேயே வராது, உங்க மெமரியில டவுன்லோடே ஆகாது, டெம்பரவரி மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போயிடும். அதனாலதான் உங்களுடைய நாலேஜ் கேப்பை நீங்க என்னதான் இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணாலும் அதை கேப்பை ஃபில் பண்ணவே முடியல அல்லது குறைக்கவே முடியல. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஃபோக்கஸ் கொடுக்கணும். நீங்க நிறைய விஷயங்களை கன்சியூம் பண்றீங்க, இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த எழுத ஆரம்பிக்கணும். நீங்க உட்கார்ந்து ஒரு விஷயத்த எழுதுறீங்கன்னா ஒரு விஷயத்த கிரியேட் பண்றீங்க, உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். அதை உருவாக்குறதுக்காக நீங்க யோசிக்கணும், சிந்திக்கணும், ரீகால் பண்ணணும், ரிமைண்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத உங்களுடைய மூளைக்கு நீங்க தெரியப்படுத்துறீங்க. சிந்தசைசிங் த தாட்ஸ். நீங்க எழுதும் போது லெட்ஸ் சே இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறீங்க, இந்த வீடியோல நீங்க கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் என்ன, இதுல உங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயங்கள் என்ன, இதெல்லாம் எழுதுறீங்க. லெட்ஸ் சே இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே நீங்க ஒரு நோட் எடுத்து இந்த வீடியோல கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கறத எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாரும் ஒரே மாதிரி எழுதுவீங்களா? எல்லாரும் ஒரே பாயிண்ட்ஸ் எழுதுவீங்களா? இல்ல. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் எடுத்து ஒரு சம்மரி மாதிரி எழுதுவாங்க. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா அது உங்களுக்கு எந்த விதத்திலையும் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு நான் சொல்றேன். இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, இதுல உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் எதுவோ அதை நீங்க எழுத ஆரம்பிக்கணும். அப்பதான் இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத உங்களுடைய மூளைக்கு தெரியப்படுத்துவீங்க. எல்லா பாயிண்ட்ஸையும் உட்கார்ந்து நீங்க எழுதுறதுனால எகெயின் நீங்க எந்த வீடியோவை பார்த்தீங்களோ அதே மாதிரி எழுதுறதும் இன்னொரு ஹேபிட்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்ட் நினைச்சுக்கும்.
நினைக்கும். திரும்பவும் உங்க மைண்ட் என்ன நினைக்கும்னா, தக்காளி இந்த பையனுக்கு வீடியோ பார்க்குற மாதிரி எழுதுறது ஒரு ஹேபிட் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நீங்க எழுதுனா கூட அது உங்களுடைய மைண்ட்ல நிக்காது. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எது முக்கியமோ, எந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபோக்கஸ் பண்ணி எழுதுனா அது உங்களுடைய தாட் ப்ராசஸ்ல கனெக்ட் ஆகும்போது நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த மட்டும்தான் எழுதணும். இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த உதாரணத்தை இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்கி இருக்கீங்க. நீங்க ஒரு ஃபேஷன் டிசைனர். உங்களுடைய ஃபேஷன் டிசைனிங் இன்னும் பெட்டரா பண்றதுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் ஐடியாஸை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் உங்களுக்கு எக்ஸாக்டா என்ன வேணுங்கிறத நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க. ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டை நீங்க டிசைன் பண்ண போறீங்க. அந்த டிசைனிங் பேட்டர்ன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய டிசைனிங் பேட்டர்னை நீங்க ஸ்டடி பண்ணா உங்களுடைய ஓன் பேட்டர்னை நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நீங்க நிறைய ஃபேஷன் மேகசின்ஸை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நூற்றுக்கணக்கான ஃபேஷன் மேகசின்ஸை வாங்கி வச்சுக்கிட்டீங்க. ஒவ்வொரு மேகசினா எடுக்கிறீங்க. அதுல ப்ளூ கலர் ஷர்ட் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இமேஜ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து ஒரு ஃபைல்குள்ள போட்டு வச்சிட்டீங்க. அடுத்தது நீங்க தேடுற மாதிரியான அந்த ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இருக்கிற ஷர்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை கட் பண்ணி இன்னொரு ஃபோல்டர்ல போட்டு வச்சிட்டீங்க. ஒரு மேகசினுக்கு ஒரு 3-4 இமேஜ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மேகசினா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டே வர்றீங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எக்கச்சக்கமான இமேஜ் கலெக்ஷன்ஸை நீங்க கலெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க அதெல்லாம் எடுத்து ஸ்டடி பண்றீங்க. இந்த ஒவ்வொரு மேகசினையும் நீங்க எஜுகேஷனுக்காக கன்சியூம் பண்ற ஒவ்வொரு யூடியூப் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கோங்க, நீங்க கேட்கிற பாட்காஸ்ட் எடுத்துக்கோங்க, நீங்க படிக்கிற புக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த மேகசின்ல இருக்கிற எல்லா இமேஜையும் நீங்க வெட்டி 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 கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற ரெஃபரன்ஸ் இமேஜஸா இருக்காது, குப்பையா இருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் எழுதக்கூடாதுன்னு சொன்னேன். உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் கட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எழுதுங்க. நம்பர் 2, கிளாரிட்டி. ஏன் எழுதணும் அப்படின்னா, நீங்க எழுதும்போது ஒரு கிளாரிட்டி அந்த இடத்துல உருவாகும். அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நீங்க எப்படி எழுதுறீங்க, என்ன பர்பஸ்க்காக எழுதுறீங்க, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற சில பேருக்குள்ள எதுல எழுதணும்னு ஒரு டவுட் வரும். நோட்ல எழுதணுமா, பேப்பர்ல எழுதணுமா, இல்ல செல்போன்ல எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எழுதுறதுக்காக நீங்க தனியா டெடிகேட்டடா சில நோட்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நீங்க கத்துக்கும் போது அதை மட்டும் ஒரு நோட்ல எழுதுறீங்க. ஜெனரல் இன்ஃபர்மேஷன் சம்பந்தமா ஒரு முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் எல்லாம் எழுதுறீங்கன்னா அதை இன்னொரு நோட்ல எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பர்டிகுலர் நோட்டை பிக் பண்ணி அதை எழுதும் போதே இது என்னுடைய கெரியருக்கு இம்பார்ட்டன்ட், இது என்னுடைய ஜெனரல் நாலேஜுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற கிளாரிட்டி அங்க கொடுக்குறீங்க. நீங்க எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்துட்டாவே உங்களுக்கு இந்த தேவைகள் எல்லாம் ஏற்படும். இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்க அப்படின்னு நான் சஜஷன்ஸ் கொடுக்கறத விட உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நீங்களே கண்டுபிடிச்சு எழுத ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கு முக்கியம் என்னன்னா, நீங்க முதல்ல எழுதுறது அப்படிங்கறத ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் பண்ணணும். நம்பர் 3, ரியலைசேஷன். நம்ம கத்துக்கிற விஷயத்த மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. டோட்டல் மணி மேக் ஓவர் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய கடன்கள் இருக்குன்னா அந்த கடன்களை அடைக்கணும்னா முதல்ல ஒரு நோட்ல உங்களுக்கு என்னென்ன கடன்கள் இருக்குன்னு மென்ஷன் பண்ணுங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இதையெல்லாம் எழுதும் போது எந்த ஆர்டர்ல எழுதணும்னா, இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருக்கிற கடன் இருக்கிற ஒரு நபர் யாரு அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்களோட பேர் எழுதணும். நெக்ஸ்ட் அதை விட அதிகமா பணம் கொடுக்க வேண்டிய நபர், அதுக்கப்புறம் அதை விட அதிகமா பணம் கொடுக்க வேண்டிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு குறைவான கடன் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு கடைசியில அதிகமான கடன் பணம் யாருக்கு திருப்பி செலுத்தணுமோ அவங்களுடைய பேரை எழுதணும். நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல குறைவான கடன் எந்த தொகையோ அந்த தொகையை அந்த நபருக்கு நீங்க முதல்ல செலுத்தணும். அதை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது 2வது இடத்துல இருக்கிற நபருடைய கடன் அடைக்கணும். அடுத்தது 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு நீங்க அடுத்தடுத்த பெரிய லெவலை நோக்கி போகணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா கடனை அடைப்பது அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் ஆகும். சின்ன லெவல்ல இருந்து ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு சின்ன கடன்களை நீங்க அடைச்சுக்கிட்டே போகும்போது உங்களுடைய கடன்களுடைய சுமைகள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ படிப்படியா நீங்க முன்னேறும் போது ஒரு கட்டத்துல அந்த பெரிய கடனை ரொம்ப சீக்கிரமா அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இதெல்லாம் எழுதுறீங்க, யாருக்கெல்லாம் கடன் கொடுத்து அடைச்சிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் எழுதுறீங்கன்னா சில விஷயங்களை நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. அதை பார்க்கும்போது கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுங்கன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இதற்கான ரீசன் என்னன்னா, இன்னைக்கு நான் நன்றி சொல்ல தகுந்த சில விஷயங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு, அதெல்லாம் நான் டாக்குமெண்ட் பண்றேன், எழுதி வைக்கிறேன்
அப்படிங்கிறத நம்ம ஒரு நோட்டில் ஒரு ஹேபிட்டாக எழுதி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ரியல் ப்ரூஃபாக அது அமையுது. அதாவது நீங்கள் கிராட்டிடியூட் ஜேர்னல் பண்ணும்போது நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம், நிறைய நன்மையான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. உங்கள் மைண்டை நெகட்டிவிட்டியிலிருந்து பாசிட்டிவிட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணுவீங்க. ஸோ ஏன் எழுதணும்னு கேட்டிங்கன்னா, எழுதுறதன் மூலமாக உங்களுக்கு ரியலைசேஷன் நடக்குது. நெக்ஸ்ட், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த எழுதுகிற விஷயத்த ஒரு ஹேபிட்டாக நீங்கள் கொண்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களை பற்றி நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ எழுதுறது அப்படிங்கிறது நம்முடைய நாலேஜை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் மட்டும் இல்லை, நம்முடைய தாட் ப்ராசஸை கூட எழுதலாம். நிறைய பேர் டைரி அல்லது ஜேர்னலிங் அப்படிங்கிற பேரில் எழுதுவாங்க. சில பேர் ப்ராக்ரஸை பற்றி நோட்ஸ் எழுதுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், எதை பண்ணுறோம், அதனுடைய விளைவாக நம்ம இப்போ எந்த ஸ்டேஜில் வளர்ந்துருக்கோம், இது எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சா இல்லையா, இந்த விஷயங்களை நோட் பண்ணுறது, எழுதுறது. ஸோ ஓவராலாக என்ன எழுதணும், எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது டைரியாக இருக்கலாம், ஜேர்னலிங்காக இருக்கலாம், நீங்கள் கற்றுக்கிற விஷயங்களை நோட் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது வெறுமனே உங்களுடைய தாட் ப்ராசஸை பற்றி எழுதுறதா இருக்கலாம். வாட் எவர், எழுதுறத ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தில் எது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக தோணுதோ, எதை பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கோ அதில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணுவீங்க. அப்போ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி எழுதணும், எப்படி எழுதக்கூடாதுங்கிற சில விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தாட் ப்ராசஸையும் ஃபோக்கஸையும் எழுதுறதன் மூலமாக ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. நீங்கள் எதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்படி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. வெளியே எந்த மேஜிக்கும் கிடையாது. நீங்கள் தான் மேஜிஷியன். நீங்கள் தான் அந்த மேஜிக் ட்ரிக்கை பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். அதை முதல்ல கற்றுக்கணும், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் தான் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு இந்த ரைட்டிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஸ்டார்ட் கிரியேட்டிங் யுவர் ஓன் மேஜிக். நண்பர்களே, ஐ ஹாவ் அ வீடியோ ரெக்கமெண்டேஷன். growth factor தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோவை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பாருங்க. ஆல்சோ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் வரக்கூடிய தகவல்களையும் பாருங்க. நிச்சயமா உங்களுடைய growthக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயங்களை அந்த சேனல்லையும் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம்.